சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தை, ஈஸ்வரி, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஒன்னும் இல்லையம்மா. நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காதீங்க. சுகரும் பிரஷரும் அதிகமாயிடுச்சுன்னு எங்க கிட்ட வெளியே வார்டன் சொன்னாங்க. ஆமா ஈஸ்வரி. என்னத்த, ஏன் இப்படி? ஒன்னும் இல்லை ஈஸ்வரி. இந்த ஒரு 4-5 நாளா இங்க ஜெயில இப்படி இருக்கிறது, கோர்ட்டு, இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருந்தேன். புது இடம், புது மனுஷங்க, அதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இதனால சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். தோ பரவாயில்ல, இங்க இருக்கிற டாக்டர் மெடிசன் கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவோ பெட்டர். அத்தை, உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல. எனக்காக நீங்க சரண்டர் ஆனதுனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். என் தலையில வந்து விழுந்த இடிய நீங்க வாங்கிக்கிட்டீங்க. என்னத்த இது? எதுக்காக? ஈஸ்வரி, புல்லட் குமார்னு ஒருத்தனை கொன்னு அந்த பழிய ஓ மேல தூக்கி போட்டிருக்காங்கம்மா. நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும்ல. எக்ஸாம் நீ நல்லபடியா எழுதி முடிச்சிட்ட. அதான் அதுக்குதான் ஈஸ்வரி, நான் அந்த பழிய ஏ மேல தூக்கி போட்டுக்கிட்டு இந்த ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எங்க பாரு, நீ ஐபிஎஸ் ஆகி அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஜம்முன்னு நடந்து வரணும். அந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் சென்டிமெண்டா எதையும் யோசிக்காத, சரியா? இங்க பாரு, நீ எவ்வளவு சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்கிறியோ நானும் அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு வந்துட போறேன். இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்கு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும்ல. அத்தை, புல்லட் குமார் கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு ரவுடியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் மூலமா அவன் பின்னாடி இருக்கிற ஆளுங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உங்களை நான் வெளியே கூட்டிட்டு வரேன். சரி ஈஸ்வரி, என்ன அழகு வரலையா உன் கூட? வந்திருக்காரு. எங்க அவன்? அவரு மட்டும் இல்லாம சக்தி சாரு, மங்கையம்மான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப ஏன் யாரும் வரல? எங்க இருக்காங்க? வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஏன் உள்ள வரல? அது வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் பாக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் சின்னையாவ தான் அவங்கள பார்க்க வர சொன்னேன். ஆனா உங்களை பார்த்து அவரும் அழுது நீங்களும் அழுதுருவீங்கன்னு சொல்லி என்னைய அனுப்பி வச்சாரு. அதுவும் சரிதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவரு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. பாவம், சின்ன குழந்தை மாதிரி ஒரே அழ. அவன் சின்ன குழந்தை தானே ஈஸ்வரி. அது கைக்குள்ளேயே வளர்ந்த பையன். அதான் அவனால இத ஏத்துக்கவே முடியல. சரிதான், ஒரு விதத்துல அவங்க வராம இருக்கிறதும் நல்லதுதான். இந்த நிலைமையில என்ன பார்த்தா ஓன அழுது ஒரே கூப்பாடு போட்டுருவான். எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும். பரவாயில்ல, அவனை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரிங்க. சரி, வீட்ல வேற எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல? ஏய், என்ன? ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படி ஜெயில கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம்னு சக்தி சார் என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. ஏன், என்னாச்சு? என்ன சொன்னாரு? இதான் நடந்துச்சு. இங்க பாரு, சக்தி தம்பிக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால அந்த வருத்தத்துலதான் உன்னை அந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் வெளியில வந்த உடனே எதுக்காக இப்படி ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கேங்கிறத நான் சொல்லி புரிய வைக்கிறேன். சரி மேடம்,
டைம் ஆயிடுச்சு. சரி ஈஸ்வரி, நீ கிளம்பு. சரியா? சரிங்க அத்தை. வெளியில இருக்கிறவங்க கிட்ட கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. வாங்க.